நான் ஏஎல்பி ஜோதிடர் நட்ராஜ், சேலம்ல இருந்து. ஆவணி மாதம் பிறந்தாச்சு. எல்லோரும் ஆவணி மாதம் என்ன பலன் கொடுக்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்திருக்கீங்க. நானுமே பலன்களை சொல்றதுக்கு ஆவலோட காத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏஎல்பி என்னும் துல்லியமான மற்றும் எளிமையான ஜோதிட முறையை கண்டறிந்து நமக்கு கொடுத்த ஐயா திரு பெருவுரைமூர்த்தி அவர்களை வணங்கியும் நன்றி சொல்லியும் இன்னைக்கான பலன்களை பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மற்ற ராசி பலன்களை போல கிடையாது. இது லக்னத்திற்கான பலன். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு உங்களுடைய வயதினுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னம், அதாவது அக்ஷய லக்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வயதோட்ட லக்னத்திற்கான பலன்கள் தான் இது. லக்ன பலன்களுக்கும் ராசி பலன்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. முதல்ல இந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ராசி பலன் அப்படின்னா என்ன, ராசினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம பிறந்தப்போ இந்த ராசி கட்டத்துல சந்திர பகவான் அப்படின்றவர் 12 கட்டங்கள்ல ஏதோ ஒரு கட்டத்துல இருப்பாரு. அதுதான் நம்மளுடைய ஜென்ம ராசி அல்லது பிறப்பு கால ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சந்திர பகவான் ஒரு நட்சத்திரத்துல நின்னுட்டு இருப்பாரு. அததான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அல்லது பிறப்பு நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம பலன் பார்த்தோம் அப்படின்னா அது சரி வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சரி வராது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மீன ராசியை எடுத்துப்போம். மீன ராசியில பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதனால அவங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது, 7 வருடத்திற்கான ஜென்ம சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசையோ சந்திர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடக்குது அப்படின்னா அவர்களுக்கு சந்திரன் மீனத்தில் கிடையாது. அவர் எங்கிருந்து தசை நடத்துகிறாரோ அந்த ரிஷப ராசியில் தான் அவர் இருப்பார். அப்போ எப்படி இவர்களுக்கு அந்த 7.5 சனி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும்? அது எப்படி அந்த சனி பகவான் பிறந்த கால சந்திரனை இப்போ போயிட்டு இருக்கிற கோச்சார கால சனி பகவான் பிரச்சனைக்கு உள்ளாக்குவார்? இதனால்தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய ராசி பலன் அப்படின்றது சரி வராமல் போகுது. ஜோதிடத்தில் மக்களுக்கு இருக்க நம்பிக்கையும் குறைவதற்கு இதுதான் காரணம். ஏன்னா சந்திரன் அங்க கிடையவே கிடையாது, மீனராசியில அவர் இல்லவே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஒருத்தங்க சொல்லக்கூடிய அந்த பலன் அப்படின்றது சரியாக வரும்? அந்த பலனை அவரால் எப்படி கொடுக்க முடியும்? இதுதாங்க இங்க பிரச்சனையே. அதுல சில பேர் உங்களுக்கு திடீர் யோகம் வரப்போகுது, கோடியில பொருளை போறீங்க, நீங்க விரும்பியவர்கள் உங்களை தேடி வருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இது நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். ஆனா எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் எண்ண அளவில் அல்லது கற்பனை அளவில் மட்டுமே நடக்கும். ஏன்னா இந்த சந்திரன் அப்படின்றவர் ஜோதிடத்துல அவர் இன்னொரு பேர் என்னன்னா மனோகாரகன் அப்படின்றதான் அவருக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பேரு. அப்படின்ற பட்சத்துல இந்த சந்திரன் என்பவர் மனதை ஆள்பவர். அப்போ எப்படி ஒரு செயலை நிஜத்துல நமக்கு செய்து கொடுக்க முடியும்? அதனால்தான் வெறும் கற்பனைகள்ல மட்டுமே தான் இந்த ராசி பலன் இருக்குமே தவிர அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால்தான் நம்ம ஏஎல்பியில் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த ராசி பலன் எதுவும் பார்க்கிறது கிடையாது. நம்முடைய இன்னைக்கு வயதோட்ட லக்னம் என்னவோ அந்த லக்னம் எங்க இருக்கோ அதுக்கு தான் நம்ம பலன் பார்த்து சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய உடல் இப்போ இந்த உடல் புள்ளி எங்க இருக்கோ அங்கிருந்துதான் நமக்கான நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாத்திரத்துல நம்மளுடைய மனது நம்ம எங்க இருக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க கொண்டு போய் விடும். இப்ப அமெரிக்காவில போய் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்த நொடியே இல்ல, அந்த நொடியே நம்மள கொண்டு போய் அமெரிக்காவில விட்டுரும். அடுத்த நொடியே நம்ம கடல் கடியில இருக்கணும்னு நினைச்சோம்னா கடல் ஆழத்துல கொண்டு போய் விடும். இல்ல இமயமலை உச்சியில இருக்கணும்னு நினைச்சோம்னா இமயமலை உச்சியில கொண்டு போய் விட்டுடும். இல்ல வேற்று கிரகத்துல போய் இருக்கணும்னு நினைச்சோம்னா அந்த நொடியே வேற்று கிரகத்துல கொண்டு போய் நம்மள விட்டுடும். இல்ல நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணாலும் அவர்கள் கூட இருப்பது போல் நமக்கு இந்த கற்பனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதனுடைய வரையறை அதோடு சரி. ஆனால் நம்ம உடல் அப்படி கிடையாது. நம்ம உடல் அப்படிங்கிறது உண்மையிலேயே நகர்ந்தாகணும். நகர்ந்து அது ஒரு செயலை செய்யுது அப்படின்னாதான் அதற்கான சாதக பாதக பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதை துல்லியமாக சொல்லக்கூடியதுதான் இந்த அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்ற எளிமையான துல்லியமான ஜோதிட முறை. உங்களுடைய வயதோட லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய பெருவுரைமூர்த்தி ஐயா உருவாக்கிய ஏஎல்பி ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி மற்றும் பிறந்த ஊர் இந்த 3 தகவல்களையும் கொடுத்தீங்கன்னாவே இன்னைக்கு உங்களுடைய வயதோட்ட லக்னம் என்ன அப்படின்றது அதிலே தெளிவாக காமிச்சிடும். அதை பார்த்தே நீங்க பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசி பலன்களை நம்பி ஏமாறாதீங்க. வாங்க நம்ம கோச்சார பலன்களை பத்தி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோச்சார பலன் அப்படின்றது 10 இருந்து ஒரு 20% வரையில் தான் வேலை செய்யும். அவரவருடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் பலமாக இயங்கும். அதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் வழி விடலாமா வேண்டாமா அப்படின்றது 20% தான் முடிவெடுத்து நமக்கு அதுக்கான சாதக பாதக பலன்களை கொடுக்கும். எனவே உங்களுடைய அருகில் இருக்கிற ஏஎல்பி ஜோதிடரை நாடி உங்களுடைய முழு பலன் என்ன அப்படின்றத உங்களுடைய சுயஜாதகத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப உங்களோட மிதுன லக்னம் அட்சய லக்னமாக செல்பவர்களுக்கு மிதுன லக்னத்தில் செவ்வாய் பகவான், ராகு பகவான் மற்றும் குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதில் முதலில் மிருகசீரிடத்திற்கு பார்ப்போம். மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் அட்சய லக்னம் புள்ளி செல்பவர்களுக்கு நட்சத்திர அதிபதியான செவ்வாய் பகவான் லக்னத்திலே இருப்பார்.
இருப்பது மிக நல்ல அமைப்பு. இது நினைத்ததை நினைத்தவாறு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. தனம், குடும்பம், கல்வி, செல்வம், வருமானம் போன்றவற்றும் சிறப்பாகவே இருக்கு இந்த மாதம் முழுவதும். திருமணம் நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீரிடம் 3, 4 மற்றும் திருவாதிரை முதல் பாதம் வரை அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதனால் திருமண உறவுகளில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சண்டைகளும் பெரிய சண்டையாக மாறும் வாய்ப்பு இருக்கு. திருமண உறவுகளில் நட்பு உறவுகளில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மிருகசீரிடம் 4ஆம் பாதம் அட்சய புள்ளியாக செல்பவர்களுக்கு ஆணி மாதம் பாதிக்கு மேல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மாதத்தின் முதல் பாதியில் 4ஆம் பாவம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் அவ்வளவு எதிர்பார்த்த மாதிரி நல்லதாக இல்லை. உங்கள் தாய்க்கு வண்டி, வாகனம், சொத்து இது சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. எனவே வண்டி, வாகனம், சொத்து இது போன்ற விஷயங்களில் வீட்டு வரி, நீர் வரி இது போன்ற வரிகள் இன்னும் செலுத்தவில்லை அப்படின்னா அதை உடனடியாக அரசாங்கத்திற்கு செலுத்தி விடுவது நல்லது. திருவாதிரை 2, 3, 4 பாதங்கள் அட்சய புள்ளியாக செல்பவர்களுக்கு திருவாதிரையின் அதிபதி ராகு பகவான் 9ல் இருக்கிறார். பாகியஸ்தானத்தில் இருப்பது எண்ணியவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் முதல் 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதங்கள் யாருக்கெல்லாம் செல்கிறதோ அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம். சிலருக்கு திடீர் திருமணமாக கூட நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. திருவாதிரை 3 மற்றும் 4ஆம் பாதம் அட்சய புள்ளியாக செல்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு போன பிறகு சில தடைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் தாய் மூலமாக உங்களுக்காக காத்திருக்கும் வரனுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது அவர்களுக்கு அந்த வரன் பிடிக்காமல் போகலாம். அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் அட்சய புள்ளியாக செல்பவர்களுக்கு இதனால் வரையிலும் இருந்து வந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கான காலம். மனக்குழப்பம், பயம், பதட்டம் இதெல்லாம் புத பகவான் சிம்மத்திற்கு போன பிறகு அப்படியே படிப்படியாக குறைந்து போய்விடும். அதுவரையிலும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 10லிருந்து 20% வரைதான் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். அதுவும் உங்களுடைய சுயஜாதகம், பிறப்புகால சுயஜாதகம் அனுசரித்து அதற்கு அனுமதி கொடுத்தால்தான் இந்த கிரகங்கள் வழிவிடலையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதற்காக உங்கள் அருகில் இருக்கும் ALP ஜோதிடரை பார்த்து அவரிடம் உங்கள் ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.